ஹிமாலயா மலைகளின் அருகே ஒரு பெரிய பறவை கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்துக்கு ஒரு புத்திசாலி மற்றும் கருணை மிக்க அரசன் இருந்தான். ஒரு நாள் பறவைகள் அரசன் கூறினான், நீங்கள் எல்லோரும் விதைகள், தானியங்கள் போன்ற உணவுகளை தேடிச் செல்லுங்கள். யாருக்காவது உணவு கிடைத்தால் உடனே திரும்பி வந்து சொல்லுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து உண்போம். அனைத்து பறவைகளும் பல திசைகளில் பறந்து சென்றன. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு நேர்மை இல்லாத பறவை இருந்தது. அந்த பறவை தூரமாக பறந்து சென்றபோது ஒரு தானியங்கள் நிறைந்த வண்டி சாலையில் செல்வதை பார்த்தது. வண்டி நகரும்போது சில தானியங்கள் கீழே விழுந்து கொண்டே இருந்தன. ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்த அந்த பறவை கீழே விழும் தானியங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது. அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இதை நான் மற்றவர்களுடன் பகிர விரும்பவில்லை, எல்லாம் எனக்கே வேண்டும். அவன் கூட்டத்துக்கு திரும்பி வந்து பொய் சொன்னான். நான் ஒரு வண்டியை பார்த்தேன், ஆனால் அது மிகவும் வேகமாக சென்றது. அங்கு போவது மிகவும் ஆபத்தானது. எனக்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை. மற்ற பறவைகள் அவனை நம்பின. நம் பாதுகாப்பு உணவுக்கு மேலானது என்று கூறி அந்த சாலைக்கு அருகே போகாமல் இருக்க முடிவு செய்தனர். ஆனால் அந்த பொய்யான பறவை தினமும் தனியாக அந்த சாலைக்கு சென்று விழும் தானியங்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. நாட்கள் சென்றன. அவன் பெரிதாகவும் பலமாகவும் வளர்ந்தான். மற்ற பறவைகள் பசியில் வாடிக்கொண்டிருந்தனர். அவர்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். எப்படி அவன் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று யோசித்தனர். ஒரு நாள் பறவைகள் அரசன் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தான். அவன் சாலையில் தனியாக தானியங்களை சாப்பிடுவது அரசன் பார்த்தான். அந்த நேரத்தில் தானியங்கள் கொண்ட வண்டி மீண்டும் வந்தது. எனக்கு இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைத்து அவன் தொடர்ந்து சாப்பிட்டான். ஆனால் வண்டி மிகவும் அருகில் வந்துவிட்டதை அவன் கவனிக்கவில்லை. அவன் பறக்க முயன்ற போது வண்டி அவனை மோதிவிட்டது. பறவைகள் அரசன் அவன் அருகே பறந்து வந்தான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. பலவீனமடைந்த பறவை மெதுவாக சொன்னது, என்னை மன்னிக்கவும் என் அரசே. அதன் பிறகு அவன் உயிர் நீத்தான். அரசன் கனிந்த மனதுடன் கூட்டத்துக்கு திரும்பினான். எல்லாவற்றையும் விவரமாக கூறினான். சுயநலம் பிறரை மட்டுமல்ல, நம்மையும் அழிக்கும். நேர்மை மற்றும் பகிர்வுதான் உண்மையான பலம் என்று அவர் அறிவுரை கூறினார். நீதி, சுயநலம் அழிவை தரும், நேர்மை வாழ்வை தரும்.